அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூசம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நீங்க 4வது ராசியா வருவீங்க. மேலும் சர ராசிகள் ஒரு ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க, மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க, மற்றும் பூசம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. இப்போ கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் மற்றும் பூசம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அன்னைக்கோ அல்லது வெள்ளிக்கிழமைகளையோ காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த குரு பயிற்சி மூலமா உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் 100% வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் நம்மளுடைய பூசம் நட்சத்திர நண்பர்கள் ஆல்ரெடி கொஞ்சம் அளவுக்கு அதிகமான பயத்தோட இருக்கீங்க. அதற்கு காரணம் இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் அஷ்டம ஸ்தானத்தில் அமர்ந்துட்டு இருப்பது மட்டும்தாங்க. நீங்க எந்த காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க. இப்போ அஷ்டம ஸ்தானத்து சனினால எல்லாருக்குமே பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குதோ அதனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அதோடைய எஃபெக்ட் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளா நல்லா இருக்கக்கூடிய தசா புக்திகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது. அதற்கு பதிலாக நீங்க உங்களுடைய லைஃப்ல ஒரு நல்ல டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அதே சமயம் இன்னொரு சின்ன விஷயமா இருக்குங்க. உங்களால முடியும் அப்படின்னா நீங்க உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த அஷ்டம சனி காலம் அப்படின்றது 8 அப்படின்றது நம்மளுடைய ஹெல்த்தையும் குறிக்கும், அதே சமயம் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் குறிக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிட்டு அதே சமயம் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு முழு சுபருங்க. மேலும் இவர் ஒரு பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லிட்டே சொல்லுவாங்க. பொதுவாக ஒருத்தங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல நல்ல நிலைமையில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட் கையில இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அதுல கட்டங்கள் போட்டிருப்பாங்க. அந்த கட்டங்கள் போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது லக்னம் மற்றும் 1வது இடம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கணுங்க. அந்த இடத்துல குரு பகவான் உங்களுடைய 2, 5, 7, 9 அல்லது 11 ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல இருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. இந்த இடங்கள் அல்லாது வேற இடங்கள்ல குரு பகவான் அமர்ந்திருந்தார் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுங்க. உங்களுக்கு அந்த காலதாமதம் அப்படின்றது ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்றோம். நீங்க எந்த அளவுக்கு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் சமயம் குரு பகவான் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ்க்கும்
அவ்வப்போது சிறிதளவுல கொஞ்சம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் சைலன்ட்டா பொறுத்து போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும், இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்ட்டு உறுதியாவே சொல்லலாம் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சைலன்ட்டா உங்களுடைய மனத அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய ஆஃபீஸில் கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாவே கிடைப்பதற்கும், இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இவரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 2024 வரைக்கும் தான் இருப்பாரு. அதற்கப்புறமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி வொர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்திலே வந்து ஒரு பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும், நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு பெர்மனன்ட் பொசிஷனுக்கு வொர்க் பண்ற இடத்திலே வந்து இடமாற்றம் அடைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது, இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துல போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனா கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும், அந்த கருத்து மோதல்கள் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக இந்த குரு பயிற்சி அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது, இப்போ உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது, இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தையும் இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது உங்களுக்கு வந்து சிறிது அளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும், நீங்க இமீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது, இப்போ குரு பகவான் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் 1ஆம் தேதி 2024 அதற்கப்புறமா வந்து நீங்க எதிர்பார்த்த வண்ணமா வந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய பிசினஸ்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாம் நண்பர்களே. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஓன் பிசினஸ் வந்து ரொம்ப நல்லபடியாக நடைபெறுவதற்கும், மேலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது, இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனா ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல
முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான உபஜய ஸ்தானமான மறைவு ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் இந்த குரு பயிற்சி நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து இப்போ நீங்க வந்து உங்களுடைய உயர் கல்வி படிப்புக்காக அயல்நாட்டுக்கு போயிட்டு படிக்கணும் அல்லது வெளி மாநிலத்துக்கு போயிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய உயர் கல்வி படிப்புக்காக நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்போ நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர தம்பதிகளுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் இந்த ஏப்ரல் மற்றும் மேல நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுவதற்கும் மேலும் உங்களுடைய வகுப்புலையோ அல்லது உங்களுடைய காலேஜிலே வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நேம் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ண போகிறாருன்னா தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர ஸ்தானம் மற்றும் தொழில் சார்ந்த பார்க்க போகிறாருங்க. இது மூலமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் தேவையற்ற விஷயங்களை வந்து கருத்து முதல்கள் எதனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.